கணேஷ் சாரோட படத்தில் வந்து தெரிகிற அந்த கோபம் வந்து உண்மையிலேயே அவர் மனசுலேருந்து வர்றதுங்கிறது வந்து நம்மளால் உணர முடியுது. அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீசரும் சாங்கும் பார்க்கும்போது. இந்த மாதிரி வந்து ஓப்பனாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் நினைக்கிறத வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப நேர்மையாக நினச்சி அதை பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப கம்மி ஆட்கள் தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் படம். என்றைக்குமே இதை மிஸ் பண்ணிட்டாங்க சார். மன மகிழ்வு சார். தேங்க்யூ. நான் தயாரிப்பாளராக வேண்டும் என்று விரும்பியதற்கு முதல் படம் எனக்கு அவர் பண்ணி கொடுத்தார், நாடோடிகள். அது வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு திருப்பு முனையாக இருந்த அந்த படம். இன்று திரையுலகில் நான் ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறேன்னா அவர் அந்த படம் நாடோடிகள் டைரக்ஷன் பண்ணதுனால தான். ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை எனக்கு தயாரிக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்து என்னுடைய கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இன்று அதற்கு பிறகு அவர் பல படங்கள் இயக்கியிருக்கிறார், தயாரிச்சிருக்கிறார், நடிச்சிருக்கிறார், பல முகங்களை காட்டியிருக்கிறார். இன்று ஒரு மிகப்பெரிய இடத்தில் திரையுலகில் அவர் உயர்ந்திருக்கிறார். அது வந்து அவருடைய உழைப்பு தான் அதற்கு காரணம். முதலில் என்னிடம் கதை சொல்லும்போது அவருடைய அந்த வேகத்தை பார்த்தேன். கண்டிப்பாக எத்தனை பேர் 3 பேர் அந்த கதையை கேட்டு தயாரிக்கிறதற்கு முன்வரவில்லை. ஆனால் அவர் சொன்ன அந்த விதம், அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் அந்த நாடோடிகள் படத்தை நான் அந்த நேரத்தில் தயாரித்தேன். எனக்கு அப்போ சினிமா பற்றி என்னமே தெரியாது. முதல் படம் சினிமா எப்படி இருக்கும், எப்படி இப்போ தயாரிப்பாங்க, எப்படி வெளியிடுவாங்கன்னே தெரியாது. அந்த நேரத்தில் அவர் மேலே உள்ள ஒரே நம்பிக்கையில் அந்த படத்தை நான் தயாரித்தேன். மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்து இன்று 10 படம் நான் தயாரிச்சிருக்கிறேன்னா அதற்கு அடிப்படை வந்து அண்ணன் கனி அவர்கள் தான். அண்ணன் வந்து சந்தர்கன் அண்ணன் வந்து ஒரு நதி மாதிரி சொல்லலாம், ஓடிக்கிட்டே இருப்பார், எங்கேயுமே நிற்க மாட்டார். ஒரு தண்ணி கூட தேங்கி இருந்தால் கெட்டு போயிடும், ஆனால் நதி மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவார். அவரோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அவன் ரஜினிமுருகன் படத்துக்கு முன்னாடியே வந்து அவர் எனக்கு பழக்கம் இல்லை, அந்த படத்தில் எனக்கு பழக்கம். அதுக்கு முன்னாடி டாக்டர் கோபியை வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். அவரோட அறிமுகம் இல்லை, பட் கோபி வந்து எங்களை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாப்புல, அண்ணன் கணியண்ணன் எந்த வேலையை எப்போ எப்படி செய்யணுன்ற ஒரு திட்டமிட்டுட்டு இந்த வேலையை செஞ்சோம்னா அடுத்து அந்த வேலை, அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு இயக்குனர் இமயம் பாலச்சந்தரின் ஒரு தொண்டனாக கணியண்ணனை பார்க்குறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். டைட்டில்லே வந்து பிரமாதமான ஒரு இம்பேக்ட் கொடுத்த கனி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த ட்ரெய்லர் வந்து நம்ம நார்மலாக ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய டைலாக்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவோம். மியூசிக்கில் ஒரு ட்ரெய்லர் பண்ணியிருக்கிற ஜஸ்டின் பிரபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பர் மியூசிக். அண்ட் இன்னொரு தடவை நாடோடிகள் பார்க்குற மாதிரியே இருந்தது அந்த பாடல்லாம். அண்ட் யூ ரீக்ரியேட்டட் மேஜிக். ஜஸ்டின், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 3வது ஒரு பெரிய ஹிட் கொடுங்க. வேதியில் இருக்கிற எல்லா எமினன்ட் பர்சனாலிட்டிஸ்க்கும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு, இங்கே வந்ததுக்கால. நான் இங்கே நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்த கனி சாரும் பாலாண்ணாவும். பாலாண்ணா என்னோட காஸ்டிங் டைரக்டர். அண்டதா கனி சாருக்கு என்னோட ஃபோட்டோ காமிச்சது. ஷூட்டிங்கோட முதல் நாள் வரைக்கும் கனி சார் என்னை பார்த்தது கூட இல்லை. எனக்கு இப்படியும் தெரியல கனி சார் எங்கே இருக்கு சார், என்ன நம்பி எப்படி இந்த மாதிரி ஒரு ரோல் நீங்கள் கொடுத்தது எனக்கு தெரியல. அது இப்போயும் சார் என்ன அது முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனால் சார் என்ன நம்பி எனக்கு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அடுத்து நான் பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு புரியல ஆக்சுவலி வாட் ஷுட் ஐ சே. ஸோ ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு தேங்க் கனி சார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிகாஸ் he trusted me and he gave me this character. And the hero of the day, Justin G. And all the respected people on stage, thank you for coming to this audio launch. Thank you so much. ஒரு உண்மையான சிசியினால தான் இவ்வளோ உயரத்துக்கு வர முடியும். அப்படி உண்மையான சிசினாக இருந்ததுனால தான் கனி அண்ணன் இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த தொண்டன் படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். கண்டிப்பாக வந்து கனியனோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஆகணும். ஒரு பேஷனான ஒரு நடிகர். கண்டிப்பாக நிறைய தேசிய விருதுகள் அவருக்காக காத்திருக்குது. இந்த தொண்டன் படம் என்பது ஒரு மாஸ் ஹீரோ சார்ந்த ஒரு டைட்டில் அல்ல, இது வெகுஜன மக்கள் சார்ந்த ஒரு வார்த்தை. தொண்டன் தலைவர்கள் சில பேர் தான் இருப்பார்கள், ஆனால் தொண்டர்கள் பல கோடி பேர். இது வெகுஜனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கையில் எடுத்து உயிர்ப்பாக வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதில் ஒரு பர்டிகுலர் வசனம்,
நல்லது செய்வோம், அது அற்புதமான போதை அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த படம் நிச்சயமாக தம்பி சமுத்திரக்கனியை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து சென்று இது மாதிரியான இன்னும் நல்ல ஒரு விஷயங்கள் நிறைய நெஞ்சில் தேக்கி வச்சிருக்கிறார். அந்த படைப்புகளெல்லாம் அடுத்தடுத்து வெளியில் வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். தொண்டன்னா யார் அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா, தன் கூட இருக்கிறவனை தலைவனாக்கி விட்டு கீழேயே இருக்கக்கூடியவன் தான் தொண்டன். அப்படி பார்த்திங்கன்னா இந்த மேடையில் எல்லாரையும் மேலே உட்கார வச்சுட்டு கீழேயே இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி தான் ஆகச்சிறந்த தொண்டன். அது ஏதோ ஒரு மேடை நாகரிகத்துக்காக அவர் ஓரமாக நிற்கிறாருன்னு இல்லை, அவருடைய இயல்பு, பண்பு, அன்பு எல்லாமே வந்து ஒரு தொண்டனுக்குரிய பண்போடு தான் அவர் நடந்துக்குவார். தொடர்ச்சியாக அவருடைய உன்னை சரணடைந்தல் இருந்து அவரோடு எனக்கு பரிச்சயம் உண்டு. தமிழ் சினிமாவில் பொய் இல்லாமல் இருக்கக்கூடிய மிகச்சிலரில், விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகச்சிலரில் ஒரு 5 பேரை கணக்கெடுத்துக்கொண்டால் அதில் அவர் இருப்பார். 4 பேரை கணக்கெடுத்துக்கொண்டால் அவர் இருப்பார். 2 பேரை கணக்கெடுத்துக்கொண்டாலும் அவர் இருப்பார். ஒரே ஒருவர் என்று கணக்கெடுத்தாலும் அவர் இருப்பார். எல்லா பேமெண்ட்டுமே நான் கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ நான் இந்த புகழ்வதற்கு பின்னால் எந்த காரணமும் எதிர்பார்ப்பும் இல்லைங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மேடை இது. இந்த பாடல் எழுதுவது அப்படிங்கிறது வந்து என்னென்னா, சில இயக்குனர்கிட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி ஈஸியாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதில் கண்டென்ட் இருக்கணும். கண்டென்ட் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அப்படி ஒரு பாடல், அந்த பாடலுக்குள் சொல்லப்பட வேண்டிய செய்திகள் என்னவென்று அந்த இயக்குனர் தெளிவாக சொன்னால் அந்த பாடல் எழுதுவது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கனி அவர்களிடம் எழுதுவது என்பது எல்லாத்த விட ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேப்பர் படித்தாலே அவர் படத்துக்கு பாட்டு எழுதிடலாம். ஏன்னா சமூக அக்கறையோடு படம் எடுக்கக்கூடிய சில இயக்குனர்களில் அவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானவர். இந்த படத்தை பற்றி நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம், அதற்கெல்லாம் நேரம் இல்லை, இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கிறது. தம்பி ராஜமுருகன் சொன்னது மாதிரி ஆர்கே நகர் தொகுதியை நிறுத்திடுவாங்க, நம்ம ஏதோ தமிழிசை மாதிரி, பாஜக தமிழிசை மாதிரி அவனும் மேடை தோறும் எதையோ சொல்லிட்டு வந்துடுறான். அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஏகப்பட்ட ரூபா செலவு பண்ணி ஒருத்தன் எலெக்ஷனை நடத்திட்டு இருக்கானுங்க. தேர்தல் ஆணையம் இல்லை, தேர்தலில் நிற்கிறவனுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறத சொல்கிறேன். இந்த நேரத்தில் தேர்தல் நின்று போயிடும்னாக்கா எவ்வளோ பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரில. இதை விட பெரிய காமெடி என்னென்னா, அண்ணன் ஞானவேல் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார், ஆர்கே நகரை விட கலெக்ஷன் அதிகமாக இருக்கணும்னாரு. எப்போ நடக்கிறது எலெக்ஷனுங்க. கலெக்ஷனா யார் கலெக்ஷனு? மக்கள் கலெக்ஷன் ஆகுறதா இல்லை ஜெயித்த பிறகு இவனுக்கு பண்ண போகிற கலெக்ஷனா? அந்த கலெக்ஷனை விட அதிகமாக இருக்குன்னாரு. அதனால் இந்த அரசியல் புரிதல் என்பது எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இதில் வந்து மாறி இருக்குது. எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக பேசுனாங்க, ரொம்ப நன்றி. முதல்ல சமுத்திரக்கனி என்னை வந்து இவ்வளோ வருஷமாக எல்லாருமே எனக்கு கேட்குறாங்க, நீ பரவாயில்ல, நீ இன்னும் ஓடிக்கிட்டே இருக்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் இன்னும் நடக்கலைனாலும் என்னை முயற்சி பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணனை தயார் பண்ணிட்டார் இந்த படத்தில். அதே மாதிரி சுசி சார் எனக்கு என் மேலேயே நம்பிக்கை வர வச்ச படம் பாண்டிய நாடு. ரொம்ப நன்றி சார், எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. நன்றி. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் என்ன பேச கவிஞரே, அது 87 மாடு இருக்குது, 87 தம் கட்டி இப்போ சொல்லிட்டு இருக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த திரைப்படத்தில் பண்ணும்போது. ஐயா சனத்குமார் சார் அவர்களை இதில் பண்ண வச்சது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் என்னுடைய குருநாதருடைய நண்பர், எனக்கு அவரை பார்க்கும்போது எங்கள் டைரக்டரை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம், ரொம்ப நேர்மையாக உழைச்சிருக்கோம். இது வரைக்கும் இது என்னோடய 11வது படம். 11 படத்துலேயும் இந்த படம் என்னுடைய சக்தியை நிறையா எடுத்துருச்சு. என்னுடைய சக்தின்னு மட்டும் இல்லை, என்னுடைய உதவியாளர்கள், என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய கேமராமேன், என்னுடைய ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே நிறையா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். அதனால தான் 38 நாளில் இந்த படத்தை எடுக்க முடிஞ்சது. அது என்னுடைய டீம் அப்படி ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி.